வெல்கம் டு சத்யா ஸ்நாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிமிலி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னது சிமிலியா? அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். வா வீடியோக்குள்ள போகலாம். சரி. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் மலாட்டை எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் போய் தோல் உரிச்சு எடுத்துட்டு வரேன். ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல பாதி மலாட்டியை தின்றாத. 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. என் மூஞ்சா பார்த்து சொல்லி, என் கண்ணை பார்த்து சொல்லி, என்னை பார்த்தா பாதி மலாட்டியை திங்கிற மாதிரியா இருக்கு? உன் மூஞ்ச பார்த்து, உன் கண்ணை பார்த்து, உன் வாயை பார்த்தே சொல்கிறேன். இப்போவே 4 மலாட்டை வாய்க்குள்ள கிரைண்டர் மாதிரி அரைச்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா மலாட்டை சட்னி அரைச்சிடுவோம் போல. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி தானே பார்த்தேன். அட அறிவு கெட்டவளே, மலாட்டியில் ஏதடி உப்பு? சலிச்சு வச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக தண்ணியாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. உப்பு போட்டிருப்பியோன்னு நினைச்சேன். கூட நானும் உனக்கு பிசைஞ்சு தரேன். எதுக்கு? இதையும் தின்றதுக்கா? இது ஒன்றும் மலாட்டை இல்லை, மாவு. இதை வெறும் வயலில் அப்படியே பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றால தான் போகும். நீ செஞ்சே கூட நான் வெயிட் பண்ணியே சாப்பிட்றேன். அடுப்பு மேலே ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து 4 பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு பாலாக எடுத்து நல்லா வச்சு தட்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடும் 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா மாவாகவே இருக்கும். ரொம்ப தீய வச்சிடாதீங்க. நம்ம சுட்டு வச்ச கெவுரு மாவு அடைய நல்லா ஆற வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீஸை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. வறுத்து வச்ச மலாட்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பவுல் உடைச்ச வெள்ளை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் நம்ம ஒன்றாவும் போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றா அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா ஒரே பவுலில் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க. பாடி செஞ்சுட்டியா? கூட சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கே. எங்கள் அக்கா செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.